அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு சோஃபியா மன்சூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் ஹெல்தி சமையல் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இனிமேட்டு வீக்லி உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்தி சமையலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பூ, காய், விதை, பட்டை, வேர், தண்டு அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், முருங்கைக்காயில் சாம்பார் வைக்கிறோம், முருங்கைக்கீரையில் பொரியல் அல்லது கூட்டு தான் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முருங்கைக்கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ராக பண்ணி அதை வந்து வெளிநாட்டுகளுக்கு முருங்கா பவுடர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், வெளிநாட்டில் அவங்களால தவிர்க்கப்பட்ட உணவுகளை நம்ம வந்து இங்கே அதிகமாக நம்மளுடைய உணவு பழக்கங்களை சேர்த்துக்கிட்டு வரனால நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தீக்கு விளைவிக்கிறது தான் இன்றைக்கி அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. முருங்கை இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவு கடந்த சத்துக்கள் இருக்குது. அதனால தான் பவுடர் பண்ணி இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முந்தைய காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முருங்கை மரம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். முருங்கைக்கீரையில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், ஜிங்க், மெக்னீஷியம், வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம் போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியறதில்ல. இந்த முருங்கைக்கீரையோட பயன்பாடுகளை வந்து நமக்கு தெரியாதனால நம்ம வெறும் கீரையாவோ அல்லது கூட்டாவோ செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பிரட்டல், துவையல், சூப் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப் செஞ்சு கொடுத்திங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய சேனலில் நெக்ஸ்ட் நான் முருங்கைக்கீரை எப்படி சூப் வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஹெல்தி சமையலான டிப்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் வீக்லி போஸ்ட் பண்ணுவேன். முருங்கைக்கீரையை சூப் வைக்கும்போது அதில் மிளகு தட்டி போட்டு வச்சிங்கன்னா சளிக்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஜென் ரிவ்யூஸ் online.com வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உண்டான ரிவ்யூஸும் கமெண்ட்ஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க வேண்டிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சஜஷனாக தான் நான் சொல்கிறேன். எந்த பொருள் வாங்கணும், அதை எப்படி வாங்கணுங்கிறது உங்களுடைய டிசிஷன் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீக்லி ஹெல்தி சமையல் செக்மெண்ட்டில் இன்னொரு புதிய டிஷ்ஷஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.